அத்தியாயம் 1. கருத்த அந்த தார் சாலையின் இருபுறங்களிலும் அடர்வாய் புளிய மரங்கள். ஒவ்வொரு மரமுமே பார்ப்பதற்கு பூதாகரமாக 50-60 வருடங்களாக வளர்ந்து கொண்டே இருப்பவை என்பதை நிரூபிப்பது போல்தான் இருந்தது. புளிய மரத்துக்கும் கொண்டை ஓணானுக்கும் எப்பவுமே நல்ல ராசி உண்டு. அதே போல புளிய மரத்தில் வந்தடையும் பச்சை கூட்டம். புளிய மரத்தின் நிழலில் நிற்பது கூட ஒரு பரம சுகமான அனுபவம். நின்று கொண்டிருக்கும் போது பலமாய் காற்று வீசினால் சில புளியம்பழங்கள் அச்சதை தலையில் விழுவது போல விழும். கையில் எடுக்கும் போதே கொடவென்று உள்ளே புளியம்பச்சை பழுத்து பிசின் கட்டி விட்டதை உணரலாம். விரல்களால் நசுக்கினாலே கூட போதும், கூடு நொறுங்கி போய் புளியம்பழம் பேரிச்சம்பழம் கணக்காக கைகளில் ஒட்டி கொண்டு உயிரை வாங்கும். அதன் பின் அதை நாவால் நக்கி சுவைப்பதை தவிர வேறு வழியே இல்லை. அப்படி நக்கிடும்போது உச்சி மண்டையிலும் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு அது உடம்பு முழுக்க பரவி ரோமக்கால்கள் அவ்வளவிலும் ஒரு விரைப்பு. காத்தாயிக்கும் அன்று புளியம்பழத்தால் அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டு உடம்பெல்லாம் கூச்சமெடுக்க நின்றபடி இருந்தாள். அவளை அண்டி 12 ஆடுகள், சரியான குறும்பு ஆடுகள். முடிந்த மட்டும் அவைகளே முன்கால்களை தூக்கி தங்கள் உயரத்தை கூட்டிக் கொண்டு புளியந்தலைகளை கரித்த வண்ணம் இருந்தன. காத்தாயி தார் சாலையிலேயே கவனமாக இருந்தாள். உச்சியில் இருந்தான் சூரியன். எனவே மரத்துக்கு கீழ்ப்பாகம் மட்டுமே திம்மென்று நிழலோடு காட்சி தந்தது. குழுவென்றும் இருந்தது. ஆனாலும் அங்கே இருந்து கொண்டு ஆடுகளை அணைத்து மேய்ப்பது அவளுக்கு மிகவும் சிரமமான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. புளியந்தலைக்காக எம்பிய ஆடுகள் அவ்வளவையும் மாய்ந்து முடிந்திருந்தன. அதனால் அவைகளை அங்கிருந்து அப்படியே கண்மாய்க்கரை பக்கமாக ஓட்டி கொண்டு போனால்தான் அவைகளுக்கு தீனி கிடைக்கும் என்று தோன்றியது. புளிய மர வேர்த்திண்டு மேல் ஒரு தொரட்டி குச்சியோடு அமர்ந்திருந்தவள் உட்கார்ந்தது போதும் என்பது போல ஆடுகளை பத்தி கொண்டு கண்மாய்க்கரை பக்கமாக போக தொடங்கினாள். கண்மாய் ஒன்றும் தொலை தூரத்தில் இல்லை, 100 தப்படி தூரத்தில் தான் இருந்தது. இடையில் அதை மறைத்தபடி ஒரு சிறு பனங்காடு. அதில் எண்ணி 108 பனைமரங்கள். 108ஆங்காட்டு பனந்தோப்பு என்பதுதான் அதற்கு பெயரே. அந்த பனங்காட்டை தாண்டினாலே போதும், சிலீரென்று ஒரு நீண்ட நீர்வெளியாய் கண்மாய் கண்களை நிறைக்கும். குளிர்ச்சியை அள்ளி பூசிக்கொண்டு காற்றும் திமிலோகமாய் வீசும். வற்றாத வீரபாண்டியன் கண்மாய் என்பது அதற்கு பெயர். இக்கரைக்கும் அக்கரைக்குமாய் 1.5 மைல் நீளம். கரை மேல் ஒத்தையடி பாதையோடு கூடிய குறுமலை கணக்காய் கண்மாய் தடுப்பு. அந்த தடுப்பின் இருபுறங்களிலும் குண்டாங்குதிராக அரளி, எருக்கு, ஆவாரை, பிரண்டை, குப்பைமேனி என்று இயற்கையாய் பார்த்து வளர்க்கும் காட்டுப்பயிர்கள். காத்தாயி தன் 12 ஆடுகளுடன் பனங்காட்டுக்குள் புகுந்திருந்தாள். பார்வை கீழே தரைப்பரப்பில் பனம்பழங்கள் கிடக்கிறதா என்று தேடியது. பனம்பழங்கள் தானாக விழுந்து கிடக்கும். அதை பொறுக்கி எடுத்து வந்து சருகுகளை பொறுக்கி போட்டு தீ வளர்த்து அந்த தீக்குள் பழங்களை போட்டு வாட்டி எடுத்து பின் மட்டை உரித்து உள்ளே மஞ்சளாய் கிடக்கும் தார் பொதியை தின்பது என்பது ஒரு ருசியான அனுபவம். அவ்வளவும் பித்தம். ஆனால் அதை தின்றால் மலச்சிக்கலே இருக்காது. அது மட்டுமல்ல, சிறுநீர் மஞ்சளாய் பிரிந்து உடம்பும் கொஞ்சம் நிறம் கொள்ளும், சூடும் தனியும். இதெல்லாம் காத்தாயிக்கு தெரியாது. அவளுக்கு ருசிதான் கணக்கு. எனவே அங்கும் இங்குமாய் கிடந்த பனம்பழங்களை அவள் பொறுக்கி கொள்ளும்போது கண்மாய்க்கரை காற்றுப்பட்டு பனை ஓலைகள் அநியாயத்துக்கு உரசி கொண்டன. அவை அந்த காட்டுக்குள் பல பேர் நடமாடுவதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. இப்படிப்பட்ட காட்டுக்குள் வசிக்கும் நரிகள் 24 மணி நேரமும் இந்த உரசல் சப்தம் கேட்டபடியே இருப்பதால் தான் அவைகளுக்கு சப்த அதிர்வுகளால் பயத்தை மூட்ட முடிவதில்லை. அந்த காட்டில் சில நரிகளும் இருக்கத்தான் செய்தன. ஒரு பெரிய செம்மண் மேட்டை குடைந்து கொண்டு உள்ளே படுத்த நிலையில் நுழைய முடிந்தது போல ஒரு இருப்பிடத்தையும் அவைகள் உருவாக்கி கொண்டிருந்தன. இறைக்கு அவைகள் வெளியே வரும்போது ஆட்டுக்குட்டிகளை பார்த்து விட்டால் போதும், அவைகளுக்கு ஒரே கொண்டாட்டமாகிவிடும். எனவே
என்று குரல் கொடுத்தபடி இருப்பதிலேயே குட்டி ஆட்டை காத்தாயி தன் கைவசமே பிடித்து கொண்டிருந்தாள். அப்படி ஆட்டை பிடித்து கொண்டு கீழே கிடந்த பனம்பழங்களை பொறுக்கி தன் தாவணி முகப்பில் போட்டுக்கொண்டு அவள் கண்மாய்க்கரை நோக்கி காலெடுத்த போதுதான் எப்பொழுதும் இல்லாதபடி அவள் காலடியில் ஏதோ குறுகுறுப்பது போல இருந்தது. யதார்த்தமாய் குனிந்து பார்த்தவளை அவள் பார்த்த காட்சி ஒரு மிரட்டியது. தரைப்பரப்பில் பூமிக்கு மேல் ஒரு கை தன் 5 விரல்களையும் நெளித்து அசைத்தபடி இருந்தது. பூமியில் இருந்து செடி கொடி முளைத்து பார்த்திருக்கிறாள். எங்காவது கை முளைக்குமா? காத்தாயி அலறிய அலறல் கண்மாய் கரையை ஒட்டி கிடக்கும் கிராமமான பாண்டிதேவன் பட்டி வரை நன்றாகவே எதிரொலித்தது. அத்தியாயம் 2. தன் சைக்கிள் கடையில் பெரியசாமியின் சைக்கிளுக்கு பஞ்சர் போட்டு கொண்டிருந்தான் காத்தாயியின் அண்ணன் காளிமுத்து. அவன் காதிலும் அந்த வீல் சப்தம் கேட்டு அடங்கியது. அவனுக்கு வேறு விதமான எண்ணங்கள். பனங்காட்டு உட்பொதி மறைவானது. சில விலை மாதர்கள் சமயங்களில் சில ஆடவர்களோடு அந்த பக்கமாய் ஒதுங்குவார்கள். அப்போது நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிடும். ஒரு சமயம் ஒரு முரடன் ஒரு விலை மாதின் கழுத்தையே நெரித்து கொள்ள முயல அவள் போட்ட சப்தத்தில் பாண்டிதேவன் பட்டியே நடுங்கி போனது. கூட்டமாய் ஓடிப்போய் பார்த்தபோது அவள் நாராக பீந்து கிடந்தாள். அவளை போட்டு தள்ளியவனை பார்க்க முடியவில்லை. அதெல்லாம் காளிமுத்துவுக்கு நினைவுக்கு வரவும் எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு பழைய சைக்கிள் டியூபை கயிறு போல கையில் எடுத்துக்கொண்டு பனங்காடு நோக்கி நடையிடத் தொடங்கினான். ஆனால் சிறிது தூரத்திலேயே ஆடுகள் அலறிக்கொண்டு முன்னால் ஓடிவர பின்னால் காத்தாயி ஓடி வருவதை பார்த்தவனுக்கு குபீர் என்று கண்களில் தீப்பிடித்து கொண்டது. ஓடி வந்த காத்தாயியும் திம்மென்று அண்ணன் காளிமுத்து மார்பு மேல் மோதி தரையிலும் சுருண்டு விழுந்தாள். காத்தாயி, காத்தாயி, என்ன பிள்ளை, எதுக்கு ஓடி வர? அண்ணே, அண்ணே, கையா? என்னம்மா சொல்ற? ஐயோ அண்ணே, பனங்காட்டில் ஒரு இடத்துல பூமிக்கு மேலே கை முளைச்சு அது என் காலை பிடிக்க பார்த்துச்சுண்ணே. அடங்கொப்புறானே, நெசமாவா? ஆமாண்ணே. அட என்ன பிள்ளை சொல்கிற? எவனாவது புதற்குள்ளே பதுங்கி இருந்து நீ வரவும் காலை பிடிச்சி இழுக்க பார்த்தானா? இல்லைண்ணே, இது பூமிக்கு மேலே தெரிஞ்ச கையினே. அட போ பிள்ளை, எதையோ பார்த்துட்டு ஒளருத நீ. காளிமுத்து சடைத்து கொண்டான். காத்தாயியும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவனை இழுத்து கொண்டு ஊருக்குள் செல்லத்தான் முயன்றாள். என்ன எங்க இழுக்கிற? வந்துடுனே, நீ அந்த பக்கம் போவாத. அட போவ, பயந்த மூலி. பூமிக்கு மேலே கையான், இவ காலை பிடிச்சி இழுக்க பார்த்துச்சான். சரிதான், எந்த களவாணி பையன் ஒளிஞ்சிருந்து கலாட்டா பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். நீ ஆடுகளோட வீட்டுக்கு போ என்றான். அவள் ஆடுகளோ அவள் வீட்டை எப்பொழுதோ எட்டி விட்டிருந்தன. காத்தாயி மட்டும் அவன் போவதை பயத்தோடு பார்த்தவளாக, அண்ணே வேண்டாண்ணே, வேண்டாண்ணே என்றே சொல்லியபடி அங்கு நின்றாள். சில தப்படி தூரத்திலேயே காளிமுத்துவின் உருவம் அவள் கண்களை விட்டு மறைந்து விட்டது. அந்த அளவு அந்த பனம் காட்டில் கீழே ஆங்காங்கே குட்டி பனைகள் கொழித்து வளர்ந்திருந்தன. காத்தாயி அங்கேயே நெடுநேரம் நின்று விட்டாள். காற்று வீச்சம், பனங்காட்டு சலசலப்பு மட்டுமே அவள் காதுகளில் விழுந்தது. கைகளில் தொரட்டி குச்சியோடு காத்தாயி நின்று கொண்டிருப்பதை யாராவது பார்த்தால் இளவயதில் ஒரு ஔவையார் என்றுதான் சொல்வார்கள். காட்டுக்குள் போன காளிமுத்து நெடுநேரம் ஆகியும் திரும்பிடாத வருத்தத்தை முகத்தில் தேக்கி கொண்ட காத்தாயி, அண்ணே, அண்ணே என்று பதில் குரல் கொடுத்து பார்த்தாள். ஆனால் அந்த காடு அவள் குரலை எதிரொலித்து திருப்பி அனுப்பிவிட்டது. உள்ளே ஏறி போய் அவனை தேடி பார்க்கவும் பயமாக இருந்தது. அதே சமயம் அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்ற கவலையாகவும் இருந்தது. நெடுநேரம் நின்றவள் ஊருக்குள் போய் தன் அப்பனை கூட்டி வரும் எண்ணத்துடன் விறுவிறுவென்று நடை போட்டாள். அதே போல வீட்டுக்குள் போய் பட்டிக்குள் அடைத்துவிட்ட தனது ஆடுகளையும் பார்த்து முடித்தவளாய் வெளியே கயிற்றுக்கட்டிலில் கிடந்த அப்பன் பொன்னையனை நோக்கித்தான் சென்றாள். பொன்னையன் குடித்துவிட்டு நல்ல போதையோடு கிடந்தான். அவனை எவ்வளவு உசுப்பியும் பிரயோஜனம் இல்லை. நல்ல வேளையாக அவள் முறை பையனும் மாமன் மகனுமான அருணாச்சலம் என்பவன் ஒரு சைக்கிளில் அங்கு வந்து சேர்ந்தான். என்ன பிள்ளை, ஏன் பதட்டமாயிருக்க? அது அருணாச்சலம். எதுவா இருந்தாலும் சும்மா சொல்லு காத்தாயி. நான் என்னன்னு சொல்லுவேன், எதன்னு சொல்லுவேன்? போதும் பிள்ளை,
விஷயத்தை பட்டுன்னு சொல்லு. அவளும் மூச்சு வாங்க அவ்வளவையும் சொல்லி முடித்தாள். அருணாச்சலம் முகத்தில் உடனேயே பூச்சி பறந்தது. ஆமா, இப்ப காளிமுத்து பனங்காட்டுக்குள்ள போயிருக்கானா? ஆமா, உள்ள இருந்து சத்தமே இல்லை. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அருணாச்சலம் சைக்கிளை மிக வேகமாக மிதித்தான். பின் வீலுக்குள் எலி குஞ்சுகள் விளையாடுவது போல ஒரு திணுசாய் கீச்சு கீச்சு சப்தம். சைக்கிளும் பாண்டித்தேவன் பட்டியின் மேடு பள்ளங்களில் ஒரு ரக்கை முளைத்த இரும்பு ரதம் கணக்காக பறந்து இறுதியாக பனங்காட்டுக்குள்ளும் புகுந்தது. பனங்காட்டில் குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் போக முடியவில்லை. ஒரு இடத்தில் வண்டியை அப்படியே போட்டுவிட்டு, காளிமுத்து காளிமுத்து என்று நாலாபுறமும் துளாவியவனுக்கு பகீர் என்றது. காளிமுத்து ஒரு இடத்தில் இரத்த விளாறாக கிடந்தான். இரு நரிகள் அவன் உடம்பை ஆடையோடு கவ்வி இழுத்தபடி இருந்தன. அருணாச்சலத்துக்கு இதயம் அருந்து வயிற்றுக்குள் விழுந்தது போல ஒரு அதிர்ச்சி. அத்தியாயம் 3. பனங்காட்டில் காளிமுத்துவை நரிகள் குதறி போட்ட நிலையில் பார்த்துவிட்ட காத்தாயின் மாமன் மகன் அருணாச்சலம் பின்னங்கால் பிடரியில் பட ஓடி வந்ததை பார்த்து காத்தாயி மட்டுமல்ல, பாண்டித்தேவன் பட்டியே அரண்டுதான் போயிற்று. அருணாச்சலத்திடம் சட்டென்று வார்த்தைகள் வரவில்லை. பயத்தில் மிரண்டு போய் தண்ணீர் குட்டையில் விழுந்தவனைப் போல தெரிந்தான். காத்தாயின் அப்பனான பொன்னையன் நல்ல போதையில் இருந்த போதிலும் அவனிடம் ஆச்சரியப்படும் விதத்தில் தெளிவும் இருந்தது. எலே, என்னடா பனங்காட்டு பக்கம் போய் பனங்காட்டு முனிய பாத்தியாக்கும் என்று யாரும் கேட்காத ஒரு கோணத்தில் கேட்டான். ஊரே பொன்னையனை திரும்பி பார்த்தது. குறிப்பாக அந்த கூட்டத்தில் இருந்த மருது பிள்ளை பொன்னையனை அதிர்ச்சியுடன் பார்த்தார். ஏ பொன்னையா, என்னவா சொல்ற? காட்டு முனி நடமாட ஆரம்பிச்சிருச்சா? ஆமாம் புள்ள, பணங்கள் இறக்கலான்னு அந்த காட்டு பக்கம் போனேன்னா அது போட்ட அரட்டையிலும் மிரண்டல்ல ஓடி வந்தேன். பொன்னையன் சொல்லவும் மருது பிள்ளை தலையில் கை வைத்து கொண்டு ஓரமாய் போய் உட்கார்ந்து விட காத்தாயி மட்டும் தன் அண்ணனை பற்றி ஞாபகமாக கேட்டாள். அருணாச்சலம், நீ மட்டும்தானே ஓடி வந்த? என் அண்ணன் காளிமுத்தை பார்க்கலையா? அவள் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அருணாச்சலம் ஓங்கலாக அழத் தொடங்கினான். ஏல, சொல்லிட்டாளுடா. என்னத்த மாமா சொல்ல? காளிமுத்துவை அந்த முனி பழி வாங்கிடுச்சு மாமா. அவன் உடம்பு நரிங்க பிடுங்கி கொதறிக்கிட்டு இருக்கதை பார்த்து தான் நான் தலை தெறிக்க ஓடி வந்தேன். அருணாச்சலத்தின் பதில் காத்தாயி வரையில் சம்மட்டி அடி போல காதில் விழுந்தது. அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்து விட்டாள். பாண்டித்தேவன் பட்டியில் மொத்தம் 16 சந்துகள். ஒன்றுக்கு கூட தார் சாலை கிடையாது. பஞ்சாயத்து போர்டு தலைவர் பஞ்சவர்ணத்தின் வீடு இருக்கும் தெருவுக்கு மட்டும் சிமெண்ட் ரோடு போடப்பட்டிருந்தது. அந்த தெருவில் இருந்தே ஊருக்கு செய்தி சொல்ல தொடங்கிவிட்டான் வப்பாளத்துக்காரன் வையாபுரி என்பவன். அவன் கையில் அனலில் வாட்டி முறுக்கேற்றப்பட்ட நிலையில் தப்பட்டை. அதை லகுவாக தட்டி கொண்டே காலில் சலங்கை சப்திக்க அவன் தெரு தெருவாக போனான். அந்த சப்தம் கேட்டே கூட்டம் கூடிவிடும். கூட்டத்தில் அவனும் சொல்ல வேண்டியதை சொல்லுவான். இதுதான் இந்த ஊருக்கு செய்தி சொல்லும் முறையே. அன்றும் செய்தி சொல்ல புறப்பட்டான். முதல் செய்தியை பிரசிடென்ட் பஞ்சவர்ணம் வீட்டு வாசலிலேயே ஆரம்பித்து விட்டான். பாண்டித்தேவன் பட்டி ஜனங்களுக்கு ஒரு செய்தி. இப்போவும் நம்ம ஊர் வடக்கு பக்கமாக உள்ள 108ஆம் பனங்காட்டில் 72 வருஷத்துக்கு முந்தி நம்ம பாட்டம் பூட்டன்களால் கட்டி போடப்பட்ட முனி கட்டவிழ்த்து விட்டு நடமாட தொடங்கிடுச்சு. அதோட பார்வைப்பட்டு நம்ம ஊர் பொன்னையும் அவனும் சைக்கிள் கடைக்காரனுமான காளிமுத்து உயிரே போயிருச்சு. ஆகையால தப்பி தவறி கூட யாரும் 108ஆம் பனங்காட்டு பக்கம் போயிட வேண்டான்னு பஞ்சாயத்தார் உத்தரவு. அந்த முனியை திரும்பவும் கட்டவும் அதோட நடமாட்டத்தை ஒடுக்கவும் மலையாள தேசம் பக்கமாக போய் மந்திரவாதிகளை கூட்டிட்டு வர்றது சம்பந்தமா இன்னைக்கு மந்த திடல்ல பஞ்சாயத்தார் கூடி முடிவெடுப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வரும்படி உத்தரவு. வப்பாலத்தான் செய்தியை கூறி முடித்துவிட்டு கதர் சட்டையும் வேட்டியுமாய் நின்ற பிரசிடென்ட் பஞ்சவர்ணத்தை பார்த்தான்.
அவரும் மேற்கொண்டு போ என்பது போல கையை காட்டி முடித்தார். அவனும் தப்பட்டையை தட்டி கொண்டு கிளம்பிவிட்டான். பிரசிடென்ட் பஞ்சவர்ணமும் பெருமூச்சுடன் தனது காரை வீட்டுக்குள் நுழைத்தார். ஊரிலேயே ஓரளவு வசதியான வீடு அவர் வீடுதான். பெரும் கையும் கூட. நஞ்சையும் புஞ்சையுமாக 400 ஏக்கர் தேரும். நல்ல மனிதர். ஒரே மகள் ரஞ்சிதம் என்கிற பெயருக்கு தோதாக ரஞ்சிதமாகத்தான் இருந்தாள். +2 வரை படித்திருக்கிறாள். கல்லூரிக்கு அனுப்புவதில் பஞ்சவர்ணத்துக்கு விருப்பமில்லை. பொட்ட பிள்ளைங்க ரொம்ப படிக்கக்கூடாது, அப்பால வேலைக்கு போகிறேன் காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. 4 காசு கையில் புழங்க தொடங்கிட்டா புருஷங்காரனை பெருசாக நினைக்க மாட்டாங்க. உனக்கு நான் எதுலேயும் குறைஞ்சவ இல்லைன்னு சரிநியாயம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு நடுவில் பெத்த பிள்ளைங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்படும். பார்த்து பார்த்து வளர்க்குறது போய் எல்லாத்துக்கும் வேலைக்காரி வந்துடுவா. அவள் வீட்டை கூட்டி குப்பையை தான் அள்ளுவா. மனசத்தோட அவளுக்கு தெரியுமா என்ன? குடும்பமும் அழியிறது தெரியாமல் அழிஞ்சிடும். அது அழியும் போது தெரியாது, அழிஞ்சு ஒன்றுமில்லாமல் போன பிறகுதான் தெரியும். அப்போ கையில் காசு இருக்கும், ஆனால் அதால் எதுவும் பண்ண முடியாது என்று அவர் ஒரு பாட்டம் பேசுவதை கேட்டால் மிகவும் பழமைவாதி போலத்தான் தோன்றும். அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுகிற ரகமும் இல்லை. நான் எனக்கு நியாயம்னு படுறத பேசுகிறேன். பொம்பளைக்கு ஊரும் புருஷனும் அவன் மூலமாக வந்த பிள்ளைங்களும் தான் உலகம். அவங்களுக்காக கஷ்டப்படுறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. அதனால் அவன் வெளியே போயிட்டு வரட்டும், இவ வீட்டை பார்த்துக்கிறது தான் சரி. இவளால் தான் வீட்டை நல்ல விதமாக பார்த்துக்கவும் முடியும் என்று ஆணித்தரமாக பேசுவார். அதற்கு ஏற்ப தன் மகள் ரஞ்சிதத்தை தன் அக்கால் மகனுக்கே திருமணம் நிச்சயமும் செய்துவிட்டார். அவரது அக்கால் மகன் ஞானசேகரன் மிலிட்ரியில் மேஜராக இருக்கிறான். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள மதுராவில் மிலிட்ரி கேம்பில் அவனுக்கு பணி. திருமணத்துக்கு பிறகு ரஞ்சிதத்தை அங்கே கூட்டிக் கொண்டு போய்விடுவான். போன வாரம் கூட ரஞ்சிதத்தை பார்த்து பேசிவிட்டு போக மிலிட்ரி உடையிலேயே வந்திருந்தான். அவன் வந்த தோரணையே அசத்தலாக இருந்தது. அப்படி வந்தவன் பாண்டிதேவன் பட்டியே பார்க்க ரஞ்சிதத்தை ஜீப்பில் ஏற்றி கொண்டு சுற்றி வந்தான். அப்போது அவன் பனங்காட்டு பக்கம் கூட போனான். மரத்தில் பழுத்து தொங்கியபடி இருந்த பனம்பழங்களை எல்லாம் தன்வசம் உள்ள பாதுகாப்பு துப்பாக்கியாலேயே சுட்டு வீழ்த்தி அந்த பனம்பழங்களை விழ செய்தது இப்பொழுதும் ரஞ்சிதத்தின் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறது. அப்படிப்பட்டவள் வப்பாலத்தான் சொன்ன செய்தியால் அரண்டு போயிருந்தாள். ஏன் தாயி வாயை பொளந்துட்ட? வப்பாலத்தான் பனங்காட்டை பற்றி சொன்னது எல்லாமே பக்குன்னு ஆயிடுச்சுப்பா. என்னம்மா பண்ண? சங்கிலி கட்டை அவுத்துக்கிட்டு முனி மேய ஆரம்பிச்சிடுச்சே. நெசமாவாப்பா? என்ன கண்ணு நீ? சைக்கிள் கடை காளிமுத்து உடம்பே பிஞ்சு போய் கொத்தி போட்ட மாட்டுக்கறி மாதிரிலாம் கிடச்சிருக்கு. முனிக்கு காளிமுத்து மேலே ஏன்பா இம்புட்டு கோவம்? அப்படி இல்லை கண்ணு, அது துடியான சாமி. அது ஓட்டத்தில் இருக்கையில் யாரும் எதிரில் வரக்கூடாது, வந்தா இப்படித்தான் ஆகும். சாமிங்கிற பழி வாங்குமா? அதான் சொன்னேன்ல, துடியான சாமின்னு. அது வரும்போது அப்படியே நெடுஞ்சான் கிடையா கீழே விழுந்து முனியா காப்பாத்துன்னா விட்டுரும். இந்த பையன் யாரோ ரவுடி பையலை பார்க்குற மாதிரி பார்த்துருப்பான், அதான் வெட்டி பொலி போட்டுருச்சு. அவர் சொன்ன விதமும் அதை கேட்ட ரஞ்சிதம் உடம்பு சிலிர்க்க பயந்த விதமும் மிகவும் ரசமாகத்தான் இருந்தது. சரி சரி, நீ இதையெல்லாம் காதில் வாங்காமல் போய் உள்ள வேலையை பாரு. கல்யாணமாகி போக போகிற பொண்ணு நீ. முனி நடமாட ஆரம்பிச்சிட்டதால வெளியவே வந்துடாத. இன்னைக்கு அதை கட்டுறதை பற்றி எப்படியும் ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம். அவரும் ஒரு முற்றுப்புள்ளியோடு விலகி போனார். அவளுக்குள் அவர் வெளியே போகக்கூடாது என்று சொன்னது மட்டும் நிரடியது. வழக்கமாய் கண்மாய் போய் பெண்கள் படித்துறையில் நீந்தி குளித்துவிட்டு தாவணி முந்தானையிலேயே முடிந்தவரை ஐரை மீன்களை பிடித்து வந்து தன் தாயான செண்பகத்திடம் கொடுத்து குழம்பு வைக்க சொல்லுவாள். அப்புறம் ஐயாசாமி காட்டுக்குள் வெண்டை கத்திரி என்று காய்கறிகளை தன் கைப்பட பறித்து வந்து சமைக்கவும் தருவாள். அதெல்லாமே சுகமான அனுபவங்கள். அப்படி அவள் போகுமிடமெல்லாம் கூடவே வருவாள் காத்தாயி. இன்று அவ்வளவிற்கும் அவள் தந்தை தடா போட்டு விட்டது அவளை பெரிதாகவே கோபப்படுத்திற்று. இருந்தும் அடக்கி கொண்டாள். அத்தியாயம் 4.
பொன்னையன் வீடு. ஊரே திரண்டிருக்க ஒரு பாடையில் காளிமுத்துவின் உடல் ஒரு வெள்ளை வேட்டியில் 5 அடி நீளத்துக்கு மூடி கட்டப்பட்டிருந்தது. அந்த கட்டப்பட்ட வேட்டியும் கூட இரத்தம் உறைந்து போய் அதன் மேல் ஈக்கள் மொய்த்தபடி இருந்தது. பொன்னையன் அப்படியே மல்லாந்தை விட காத்தாயியிடம் எல்லோரும் துக்கம் கேட்டு கொண்டிருந்தனர். பொல்லாத முனி அண்ணனை இந்த பாடுபடுத்திருச்சே என்று வந்தவர்கள் சொல்லி அழும்போது காத்தாயிக்கும் அதை நம்ப முடியாத திணறல். பூமிக்குள் இருந்து ஒரு கரம் வெளிப்பட்டு காலை பிடிக்க பார்த்ததே, அது எப்படி? முனி இப்படி பூமிக்குள் இருந்தா வெளிப்படும்? அவள் அந்த துக்கத்துக்கு நடுவிலும் இப்படித்தான் கேள்விகளில் சிக்கி இருந்தாள். போதும் பொன்னையா, செதப்பட்ட உடம்பு ரொம்ப கிடந்தா எறும்பு மொய்ச்சி அப்பால ஊருக்கே சீக்கு வந்துடும். தொட்டு தூக்குங்கப்பா. காட்டிலையும் கூடவே இருந்து கவனமா பார்த்து எரிச்சுப்படணும், மிச்சம் மீதி விழுந்துடக்கூடாது என்று ஒரு பெருசு சொல்லி முடித்து கோவிந்தா கோஷமுடன் காளிமுத்து உடம்பு தூக்கப்பட்டது. காத்தாயி அண்ணே என்று ஓடி வந்து பாடை முன் விழுந்து அரற்றியபடியே திரும்பவும் மயங்கி போனாள். மாலை நேரம், மந்தை திடல். பௌர்ணமி நாளில் எல்லா ஊர்களிலும் இருந்து மாடு கன்றுகள் அந்த திடலில்தான் விற்பனைக்காக கூடி நிற்கும். மற்ற நாட்களில் ஊர் பொடியன்கள் கிண்டி தாண்டில் விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த திடலில் பாண்டித்தேவன் பட்டியே திரண்டிருந்தது. திடல் நடுவே ஒரு அரச மரம் நன்று வளர்ந்திருக்க அதன் கீழ் பஞ்சாயத்தின் வட்டத்திண்ணை கருங்கற்கள் கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. அதில்தான் பிரசிடென்ட் பஞ்சவர்ணம் அமர்ந்திருந்தார். அருகில் துணைத் தலைவர் சண்முகம், அதன் பின் பஞ்சாயத்து போர்டு மெம்பர்கள். பகலில் தெரு தெருவாக போய் செய்தி சொன்ன வப்பாளத்தானும் ஒரு புறமாய் தீப்பந்தம் பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். எல்லோரும் வந்து விட்டார்களா என்று பஞ்சவர்ணமே ஒரு பார்வை பார்த்தார். என்னப்பா, ஆரம்பிக்கலாமா என்று சகாக்களையும் பார்த்து கேட்டார். தாராளமா, அந்தி சாயறதுக்குள்ள முனி கோயிலுக்கு போய் பலியிட போகணும்ல என்றார் இன்னொருவர். அவர் சொன்னதற்கு ஏற்ப ஒரு எருமை, ஒரு காளை, ஒரு செம்மறி ஆடு, ஒரு வெள்ளை பன்றி, ஒரு சேவல் என்று பலி இனமே வரிசையாக ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. பஞ்சவர்ணமும் ஆரம்பித்தார். எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர் காவல் தெய்வமான 108ஆம் பணங்காட்டு முனி கட்ட வந்து போச்சு. அது கட்ட விழுத்துட்டு நடமாட ஆரம்பிச்சா என்னாகுங்கிறது இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. 72 வருஷத்துக்கு முந்தி அது ஊரை சுற்றி சுற்றி வந்து வீட்டுக்கு ஒரு உயிரை பலி வாங்கிச்சு. அப்போ இருந்த நம்ம பாட்டை மாறுங்க முதல்ல பயத்தால் தடுமாறினாலும் பின்னால் சுதாரிச்சு கேரளா பக்கம் போய் மலையாள மாந்திரிகர்களை கூட்டிக்கிட்டு வந்து அந்த முனியை பெரும்பாடு பட்டு பக்கத்து மலை குகையில் கட்டி போட்டு அதை கல்லை கொண்டு அடைச்சாங்க. சமீபத்தில் அந்த மலை குகையில் விரிசல் விழுந்து அடப்பெல்லாம் உடஞ்சி போச்சு. அந்த பக்கமாக மாடு மேய்க்க போன நம்ம ஊர் ஆளுங்க வந்து சொன்னப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போல்லாம் தெரியுது. இனியும் நான் எதுவும் பண்ணாமல் இருந்தால் அது ஊரையே சுடுகாட்டாக்கிடும். ஆகையால் எல்லாரும் ஒன்று மண்ணா கூடி முனியை சாந்தப்படுத்தி அதை பழையபடி கட்டி மலை கோகையில் கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கார செலவுக்கு வீட்டுக்கு 111 ரூபாயை வரியாக விதிக்கிறேன். நம்ம ஊரில் மொத்தமாக 7000 வீடுங்க, கணக்கு போட்டுக்கங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் சொச்சம் வரும். அவ்வளவுக்கும் முறையாக கணக்கு வச்சு முனி பூசை நடக்கும். உயிருக்கு ஆபத்தான விஷயம், இதில் யாரும் ஒதுக்கம் காட்டக்கூடாது. ஒன்றா இருந்து நம்ம இந்த சிக்கலை ஜெயிக்கணும். பஞ்சவர்ணம் பேசி முடித்தார். துணைத் தலைவர் சண்முகம், ஐயா பேச்ச நான் அப்படியே வழிமொழிகிறேன் என்று கூற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறியது. தொடர்ந்து திரும்பவும் பஞ்சவர்ணமே பேசினார். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம், தப்பி தவறி கூட விளக்கு வச்ச பிறகு யாரும் வெளியே நடமாட வேண்டாம். அதே சமயம் சாமி துண்ணூறு எல்லாம் நெத்திலேயே எப்பவும் இருக்கட்டும். வீட்டுக்கு வீடு மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்தை நம்ம பஞ்சாயத்தே தரும். அதை வீட்டு முன்னால் நிலையில கட்டி தொங்க விடுங்க. முனி கட்டுப்பாட்டுக்கு வந்தது உறுதியாகி திரும்பவும் வப்பாலத்தான் வந்து தமுக்கு போடுற வர யாரும் வெளியே வரக்கூடாது. இது ஊர் கட்டுப்பாடு என்று பேசி முடித்த பஞ்சவர்ணமும் கெடிகாரத்தை பார்த்தார். மணி 3:30 ஆகி இருந்தது. அங்கிருந்து அப்படியே ஊர் ஜனங்களோடு சேர்ந்து முனியப்பன் கோவில்
கோவிலுக்கு செல்ல முடிவாகி ஒரு ஊர்வலம் போல அந்த பயணமும் தொடங்கியது. வப்பாலத்தான் தீப்பந்தமுடன் முதல் ஆளாக புறப்பட அவன் பின்னாலே தப்பட்டையை தட்டி கொண்டு அவன் மகனே நடந்தான். அவனுக்கும் பின்னே ஊரிலேயே வயதான நல்லம நாயக்கர், அவரை தொடர்ந்து பஞ்சவர்ணமும் பஞ்சாயத்து மெம்பர்களும் நடக்க அவர்களுக்கு பின்னாலே வரிசையாக எருமை முதல் வெண்பன்றி சேவல் வரை நடை போட்டன. ஊர் கண்மாய்க்கரை மேல் ஒரு சமயத்தில் ஒருவர்தான் நடக்கலாம். அதன் மேல் வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக ஊரே நடந்து போன அந்த காட்சி அந்த ஊரை விட்டே எல்லோரும் வெளியேறி செல்லுகிற மாதிரி ஒரு தோற்றமளித்தது. கண்மாய்க்கரைக்கு அந்த பக்கத்தில் ஊரின் தென்பகுதியில் அக்னி பாகத்தில் ஓர் மயானம் இருக்கிறது. அந்த மயானத்திற்கு போகும் வழியில் ஒரு ராட்சச பாறையும் அந்த பாறையை ஒட்டி கடம்ப மரம் ஒன்றும் வளர்ந்திருக்க அதற்கு கீழேதான் முனியசாமிக்கு சிலை இருந்தது. கம்பீரமாக கையில் பட்டாக்கத்தியுடன் முட்டை விழிகளுடன் திரிசடை சகிதம் முனியசாமி ஒரு கால் மடக்கி ஒரு கால் மேல் போட்டு அமர்ந்திருக்கும் தோரணையே ஆளை மிரட்டும். முன்னாலே பெரிதாக பலிபீடம். அந்த பலிபீடத்தை இரு பக்கமாய் இரு பூதகணங்கள் தாங்கிக் கொண்டிருப்பது போல செதுக்கப்பட்டிருந்தது. முனிசாமி மார்பின் மேல் பெருக்கல் குறி போல குறுக்கும் நெடுக்குமாய் கன்னி சங்கிலிகள். அந்த சங்கிலிகளை அப்படியே பின்னால் உள்ள பாறை வரை கொண்டு சென்று பாறையில் கொண்டி வலையை போட்டு அதில் அந்த சங்கிலிகளை இழுத்து கட்டியிருந்தனர். பார்ப்பதற்கு முரட்டு கைதி ஒருவனை இழுத்து கட்டியிருப்பது போலவே இருந்தது. சாமி சன்னதி முன் மரத்து நிழலின் கீழ் அமர்ந்திருந்த நிலையில் சாமிக்கு பெரிய அலரிப்பூ மாலை கட்டி கொண்டிருந்தார் பூசாரி பெரியண்ணன். தாரை தப்பட்டை சப்தம் கேட்டு எழுந்து பார்த்தார். ஊர் திரண்டு வந்து கொண்டிருந்தது. அப்படியே திரும்பி சாமியை பார்த்தார். அந்த பார்வையில் என்ன சாமி நடக்குது ஊருக்குள்ள என்கிற மாதிரி ஒரு கேள்வி. முனி கட்டவிழ்த்து கொண்டு போய் உயிர் பலி வாங்கிவிட்டதாக சொல்லுவதை ஏனோ அவரால் நம்ப முடியவில்லை. அவர் வரையில் உயிருக்கு ஆபத்தானவர்களை முனி காப்பாற்றி கை கொடுத்திருக்கிறது. பூசாரியையே ஒரு முறை காட்டுக்குள் கரடி துரத்தியது. முனியப்பா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தார். அப்படி வந்தவர் ஒரு இடத்தில் மயங்கி விழுந்து கிடந்தார். அவர் கண் விழித்து பார்த்தபோது அவருக்கு சில அடி தொலைவில் மார்பில் கத்தி பாய்ந்த நிலையில் கரடி இறந்து கிடந்தது. அருகில் மஞ்சள் குங்குமம் சிதறி கிடக்க குதிரையின் குளம்படி தடங்களும் கிடந்தன. அப்போதே அவருக்கு முனிதான் வந்து காப்பாற்றி இருக்க வேண்டும் என்று தோன்றியது. கோவிலுக்கு போய் பார்த்தபோது அங்கே சாமி கையில் உள்ள பட்டாக்கத்தியில் இரத்த திப்பிகள், சாமி மேனி மேலும் ஆங்காங்கே கரடி முடிகள். அந்த கணமே நெடுஞ்சான் கிடையாக முனியப்பா என்று கீழே விழுந்து விட்டார். அப்படி ஓடி வந்த காத்த தெய்வமா இன்று ஒரு பாவமும் அறியாத காளிமுத்துவை பலி வாங்கி இருக்கும்? மனதில் குழப்பத்தோடு அவர் பார்த்து கொண்டே நிற்க கூட்டமும் கோவிலை நெருங்கி வந்தது. பூசாரியும் பிரசிடென்ட் பஞ்சவர்ணத்தை பார்த்து பெரிதாக கும்பிட்டார். என்ன பெரியண்ணா, ஊர்கூட்டத்துக்கு நீ வரலையா? மன்னிக்கணும்யா, சாமியை விட்டு வர எனக்கு மனசு இல்லை. நீ சாமியை விட விரும்பல, ஆனா சாமி நம்மளையெல்லாம் விட்டுட்ட மாதிரி தான் எனக்கு படுது. தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா, நம்ம சாமி காவல் காக்கிற தெய்வங்க, அதுக்கு இப்படி பழி வாங்க தெரியாதுங்க. அப்போ காளிமுத்துவை கண்ட துண்டமா வெட்டி பொலி போட்டது யாரா? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? நிச்சயமா சாமி இல்லை, அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். பூசாரி பேச்சு பஞ்சவர்ணத்துக்கு சற்று கனலை மூட்டியது. என்னையா, ஊரே சாந்தி பூசை பண்ண வந்திருக்கும் போது நீ மட்டும் வேற மாதிரி பேசுற? மனசுல பட்டதை சொல்றீங்க. அப்போ சாமிக்கு சாந்தி பூசை பண்ண வேணாங்கிறீங்களா? சாமிக்கு கோபம் வந்தால சாந்தி பூசை பண்ண. சரி, அப்போ 108ஆம் காட்டுக்குள்ள வேற எந்த சக்தி இப்படி செஞ்சிருக்கும்? பனங்காட்டுக்குள்ள காத்து கருப்புங்க அண்டலாம், அதுங்க சேட்டையா கூட இருக்கலாம். பூசாரி பெரியண்ணன் கருத்தை நெற்றியில் வரிகள் விழுந்திட பஞ்சவர்ணமும் கேட்டுக்கொண்டார். ஊரே மௌனமாக வேடிக்கை பார்த்தது. துணைத் தலைவர் சண்முகமும் தீவிரமாக யோசித்தவராக வாயை திறந்தார். சரி பூசாரி, நீங்கள் சொல்கிறபடி நம்ம சாமி காவல் தெய்வம்னா இந்த சிக்கலை அதுவே தீர்த்து வைக்கட்டும். பனங்காட்டுக்குள்ளே இருக்கிற கெட்ட சக்திகளை முதல்ல மலையாளத்து மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து என்னன்னு பார்ப்போம், பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம் என்றார். இறுதியில் அன்றே அவரும் பூசாரியுமே கேரளம் புறப்பட்டு சென்று மந்திரவாதியோடு வருவது என்று தீர்மானமாயிற்று.
முதலாம் பாகத்தின் இறுதியை எட்டிவிட்டோம். கதையை தொடர்ந்து கேட்க இப்பொழுதே வெத்தலைப்பாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்திகா. நன்றி, வணக்கம்.